ரூபாய் தான் சம்பளம், 10,000 ரூபாய் தான் சம்பளம், இதில் எப்படி பாஸ்டர் பூரணம்? உன்னுடைய தேவைகளை எல்லாம் உள்ளடக்கி உன்னை ஆசீர்வதித்து ஒரு வீண் செலவில்லாமல், ஒரு மருத்துவ போராட்டம் இல்லாமல், எடுத்துங்க வாசிக்கலாம், பார்க்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனம். சத்தமா வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். வசனம் இது கரங்களை வச்சு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசுகிறவர், இடைபடுகிறவர், உம்முடைய சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குறவர். அடி நான் பிரோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறேன் பிதாவே, ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டபடி அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க விதமாய் உங்கள் மடியில் என்ன பண்ணுவாங்களா? எப்படி அளந்து போடுவாங்க? நன்றாய் அளந்து போடுவார்கள். நம்ம நிறைய விஷயங்களை பரிபூர்ணப்படாம உட்கார்ந்துருக்கோம். எப்படி உட்கார்ந்துருக்கோம்? நம்ம பரிபூர்ணப்படாம உட்கார்ந்துருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, அவர் நம்மளை பரிபூர்ணமடைய செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்படணும். என்ன அனுபவம்? ஒரு அனுபவம். இது எந்த அனுபவம் அப்படின்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழணும். ஆமென். இது ஓவர் ஃப்ளோயிங், இதோடைய அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நிரம்பி வழிகிற அனுபவம், அப்படி கிடையாது. ஓவர் வெல்மிங் அப்படின்னா கட்டுக்கடங்காத, நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத, இல்ல above our control or apart from our control, நம்மளுடைய கண்ட்ரோலை தாண்டி ஒரு நன்மைகள், ஆசீர்வாதம். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, டக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா பேசிட்டேன். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, டக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன். அதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டை தாண்டின ஒரு அனுபவம். உங்களை நான் நிரம்பி வழிய வைக்கிற தேவன் அல்ல, உங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவு நன்மைகளால் நான் நிரப்ப போகிற நல்ல நாட்கள். அதற்கு காரணம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் ஆகும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலனுமே அதான். மேல்வீட்டறையில் இறங்கினாரு. சீஷர்கள் அவர்கள் கட்டுக்கு அடங்காத விதத்தில் பற்பல பாஷைகளை பேசி அவங்க என்ன பண்ணினாங்க? தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவர் நம்மளை கட்டுப்படுத்துவார். உண்மைதான், மாம்சமா கட்டுப்படுத்துவார், ஆவியில கர்த்தர் நம்மளை பலமா மாற்றுவார். ஹல்லேலூயா. ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸை தாண்டி ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ஒரு நல்ல ரேமா வார்த்தை, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இது நடக்க போகுது. பியாண்ட் யுவர் கண்ட்ரோல், காட் இஸ் கோயிங் டு பிளஸ் யூ. உங்களுடைய கட்டுப்பாட்டை தாண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். சிங்காசனத்தில் ஒரு நதி உண்டு. அந்த நதி என்ன பண்ணுமா? அது சிங்காசனத்திலிருந்து தழுவி செல்லுகிற இடமெல்லாம் செழிப்பை உண்டாக்குமா. எதை உண்டாக்குமா? செழிப்பை உண்டாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதின் மிக மிக முக்கியமான அடையாளம் நம்ம வாழ்க்கையில செழிப்போம். வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். ஆதியாகமம் 26:1 சொல்லப்படுது, ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தபடினால் அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைகளோடு கர்த்தர் இருந்தார். அவர்கள் சபைகளுக்காக தேசங்களை சுதந்தரிச்சாங்க. ஆமென். They possessed the land and kingdoms for the church. ஆமென். இஸ்ரவேல் தேசத்துல மட்டுமல்ல, முழு உலகமும் பரவி அவங்க சுதந்தரிச்சாங்க. அவர் ஆசீர்வதிக்கும் போது யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, யார் அதை பேசி நிப்பாட்டவும் முடியாது, யாராலையும் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாது. திரும்ப அந்த 6:38 சத்தமா வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இந்த எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? மோசே இப்படியாக ஜெபிக்கிறார், தேவரீர் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும், ஆண்டவரே நாங்கள்
துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடிணையாக சரியாய் எங்களை மகிழ்ச்சியால் இடை கட்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். கர்த்தருடைய கையில் ஒரு திராசு இருக்குது. எப்படின்னா அந்த திராசுடைய இடது பக்கம் பிள்ளைகள் எந்த அளவாய் துன்பப்பட்டார்களோ, எந்த அளவாய் அளந்து அந்த இடது பக்க திராசை நிரப்பி வச்சிருக்காங்களோ, அதுக்கு ஈடு இணையான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் வலது பக்க திராசை கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவுதான் உங்களை ஆசீர்வதிச்சாலும், எவ்வளவுதான் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்க தலைகளுக்கு மேல சொன்னாலும், உங்க இருதயமாகிய நிலத்தை நீங்க பக்குவப்படுத்தினா மட்டும்தான் உங்க ஹார்ட், உங்க இருதயம், உங்க ஆத்துமா, உங்க சரீரம், உங்க எண்ணங்களை ஒரு தெளிவான டாக்டரின்குள்ள, ஒரு தெளிவான வசனத்தின் அடிப்படையில் அந்த நிலத்தை நீங்க சமப்படுத்தினாதான் அவர் போடுற ஆசீர்வாதம் எல்லாம் மரமா மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மரமாய் வளருவதற்கு அந்த நிலத்தை நம்ம என்ன பண்ணணும்? பக்குவப்படுத்தணும், சமப்படுத்தணும், சீர்படுத்தணும். அந்த நிலம்தான் நம்மளுடைய இருதயம், அந்த நிலம்தான் நம்மளுடைய ஆத்துமா, அந்த நிலம்தான் நம்முடைய சிந்தனை. நம்ம வாழ்க்கையில் தெளிவாக புரியணும். நம்ம குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் பணமாக வராது. அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். எப்படினாலும் எங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் பரிபூர்ணம் செயல்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான வெளிப்பாடுக்குள்ளே வாரீங்க. ஆண்டருடைய ஆசீர்வாதம் எப்பவும் பணமாக வர்றது கிடையாது. சில பேருக்கு அது குடும்பத்தில் சமாதானமாக வரும், சில பேருக்கு அது வியாபாரத்தில் நல்ல ரெப்புடேஷன், நல்ல பேர் புகழாக வரும். கரங்களை வைத்து அலையிலையா சொல்லலாமே. சில பேருக்கு பிள்ளைங்க வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகளை கொண்டு வரும், சில பேருக்கு ஊழியத்தில் வல்லமை வரங்களாக வரும், சில பேருக்கு அது பணமாக வரும். அலையிலையா சொல்லலாமே. எல்லாருக்கும் எல்லாம் இருப்பதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய திட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாம் இருப்பதில்ல. நான் உங்கள்கிட்ட கேட்குறேனே, எலியாட்ட வானத்திலிருந்து அக்கினியை இறக்குற கிருபை இருந்துச்சு. ஆமென். ஆனால் எலியாட்ட பணம் கிடையாது. some basic biblical principle. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம லைஃப்ல சில அடிப்படை உபதேசம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியணும். எலியாட்ட வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவதற்கு கிருபை இருந்துச்சு. ஆனா பஞ்ச காலத்துல சாப்பிட்றதுக்கு சார் கையில் என்ன கிடையாது? பணம் கிடையாது. ஆனா சாரிபாத் விதவை வீட்டுக்கு போய் அந்த கொஞ்ச மாவையும் அந்த கொஞ்ச ரொட்டியையும் பெருக வைக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. எலியாட்ட ஆள் பலம் கிடையாது. ஆனா தனி மனுஷனா நின்று அத்தனை கள்ள தீர்க்கதரிசிகளையும் விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் எதிர்த்து நிற்க தேவ பலன் அவனுக்குள்ள இருந்துச்சு. யூதாஸ்ட பணப்பை இருந்துச்சு. ஆனா பேதுருட்ட பொண்ணும் இல்லை. ஐயோ சத்தமா சொல்லுங்க. பொண்ணும் இல்லை, வெளியும் இல்லை. இயேசுவி நாமத்தினால் எழுந்து நட. The blessings of God always differ from people to people, calling to calling. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அழைப்புக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் வித்தியாசப்படும். ஒத்துக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு தெளிவான புரிந்து கொள்வதுக்குள்ள வாரோம். 7 என்றால் பரிபூர்ணம். கர்த்தர் எங்களை ஏதோ விதத்தில் எங்களை நிரப்ப போகிறார். ஆமென். காணா ஒரு கல்யாண வீட்டில் அந்த ரசத்தை, திராட்சை ரசத்தை செய்வதற்கு இவங்ககிட்ட பணம் இல்லை, ரா மெட்டீரியல் இல்லை. ஆனால் தண்ணியை ரசமாக மாத்திரம் இயேசு இருந்தார். அதான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் எப்போவுமே பொருளாதாரத்தை சார்ந்ததல்ல, கர்த்தருடைய நடத்துதலை சார்ந்தது. அப்போ எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்னத்தை நம்ம அளக்கிறோம் என்றால் what we had done for God, எதை தேவனுக்காக செஞ்சோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியமே விதைப்பும் அறுப்பும். விதைக்காதவர்கள் நல்லா கேட்டுக்கோங்க தேவ செய்தியை. விதைக்காதவர்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. பைபிள் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கையில கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா 6க்கும் மேற்பட்ட இடத்துல பைபிள் தெளிவாக சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
நம்ம சில அடிப்படை உபதேசத்தை ரொம்ப மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிடணும். அதுல மிக முக்கியமான அடிப்படையான காரியம், நம்ம ஆண்டவருக்காக கடந்த நாட்கள்ல என்ன செஞ்சோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம தேவனுக்காக எதை கொடுத்தோம். பைபிள் சொல்லுது, ஒருத்தன் என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது கணவனையாவது மனைவியாவது அவன் இழந்தால் அவன் இம்மையிலையும் பெறுவான், மறுமையிலையும் பெறுவான். நீங்க எந்த அளவுக்கு கொடுக்கிறவங்களா மாறுறீங்களோ கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறவராய் இறங்கி வருவார். கொடுக்காதவங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. இஃப் யூ டோன்ட் சீட் யூ கான்ட் ரீப். நீங்க விதைக்காத இடத்துல அறுக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் அந்த சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே ஒருத்தன்ட்ட 5 தாளந்து, ஒருத்தன்ட்ட 3 தாளந்து, ஒருத்தன்ட்ட 2 தாளந்தை கொடுத்துட்டு எஜமான் எங்கே போகிறாரு, வெளியூர் போகிறார். வெளியூர் போயிட்டு வந்தவனே உன்ட்ட கேட்குறாரு, டேய் உன்ட்ட 5 தாளந்தை கொடுத்தனே, உன்ட்ட 2 தாளந்தை கொடுத்தனே, உன்ட்ட 1 தாளந்தை கொடுத்தனே, என்ன செஞ்சீங்க? அதில் ஒருத்தர் சொல்கிறான், நான் 5 தாளந்தை எத்தனைவா மாற்றினேன்? நல்லா சத்தமாக சொல்லுங்க, எத்தனைவா மாற்றினேன்? 10. 2 தாளந்தை கொடுத்தவன் 4. 1 வாங்கினவன் என்ன பண்ணிட்டாவன்? புதைச்சி வச்சுட்டான். உடனே ஆண்டவர் சொல்லுறார், டே முட்டாப்பையில் இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துருந்தா கூட சரி. காசு கணக்காரங்க வட்டிக்கு கொடுப்பது தப்பா கரெக்டா? ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ இந்த காசை கொண்டு போய் வட்டி கொடுப்பதும் தப்பு, வட்டி வாங்குவதும் தப்புன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இயேசு சொல்லுகிறார் இந்த இடத்துல, நீ இந்த ஒரு காசை கொண்டு போய் காசு கணக்காரன்ட்ட முட்டாப்பையில் நீ கொடுத்துருந்தா கூட அவன் உனக்கு என்ன தந்திருப்பான்? வட்டியை தந்திருப்பான். God is expecting from your life. ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார். அவர் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், உனக்கு கிருபைகளை கொடுத்துட்டேன், தாளந்துகளை கொடுத்துட்டேன், நன்மைகளை கொடுத்துட்டேன், ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன். நீங்க அதை எப்படி மல்டிப்ளை பண்றது, எப்படி ஆசீர்வாதத்துடைய அடுத்த கட்ட லெவலுக்குள் போறது, எப்படி ஆசீர்வாதத்தை மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க போக போக தான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் அநேகத்துக்கு மேல என்னவா மாத்துவேனா? அதிகாரியா மாத்துவேன். அப்போ கொடுக்கிற தன்மை நம்ம வாழ்க்கையில பெருகணும். முதலாவது கொடுக்கிறதுல 3 விதம் இருக்குது. முதல்ல தேவனுக்கு, 2வது மனுஷர்களுக்கு, 3வது தர்ம தானங்கள். கொர்நேலியு ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்தாரா? கொர்நேலியு தர்மங்களுக்கு கர்த்தர் பதிலளித்தாரா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்குன்னு சொல்லி சில திறவுகோல் இருக்குது. அந்த திறவுகோல்ல மிக மிக முக்கியமான திறவுகோல், இட்ஸ் ஆல்வேஸ் கிவிங், கொடுப்பது. கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் அவர் காண்பித்த முதல் ஆராதனை சங்கீத பாட்டு ஆராதனை அல்ல, அபிஷேக ஆராதனை அல்ல. அவர் காண்பித்த முதல் ஆராதனை காயின் ஆபேல் தேவனுக்கு எதை கொண்டு போனாங்க? காணிக்கைகளை கொண்டு போனாங்க. எதுலலாம் நம்ம கர்த்தருக்கு முதல்ல கொடுக்கணும்? ஆமென். நம்ம 3 காரியத்தில் கர்த்தருக்கு கொடுக்கணும். காணிக்கை, சிறுமையில், அடுத்து நிறைவில். 3 விதத்தில் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். முதல்ல காணிக்கை. இது பிரச்சனை கிடையாது பாஸ்டர். வாரம் ஞாயிற்றுக்கிழமை 50 ரூபாயோ 10 ரூபாயோ 5 ரூபாயோ 7 ரூபாயோ 8 ரூபாயோ 9 ரூபாயோ, இது என்ன பெரிய விஷயமா? இதில் நாங்கள் ஜெயிக்கிறோம். ஒரு சிறுமைப்பட்ட காலம்னு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் லைஃப்ல ஒரு சிறுமையான காலம், எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு பாஸ்டர், ஒரு நன்மையுமே எனக்கு கிடையாது, ஒண்ணுமில்லாத நிலைமையில நான் உட்கார்ந்துருக்கேன், எப்படி நான் இதுல இருந்து எந்திரிச்சு வர்றது? நான் சொல்லுகிறேன், உங்க சிறுமையிலையும் சாரிபாத் விதவையே போல உங்களுக்கு உண்டானவைகளை கூட தேவனுக்கு நீங்கள் விதைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சுத்தம் கொள்கிற தேவனாய் மாறுகிறார். அடுத்து 3, இதுதான் டேஞ்சரான ஸ்டேஜ். சத்தமா சொல்லுங்க, இதுதான். சத்தமா சொல்லுங்க, இதுதான். இந்த ஸ்டேஜ் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நிறைவு. நல்ல சத்தமா சொல்லுங்க, இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்னது? நீங்க இப்போ உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா, எல்லாம் திருப்தியாகி எல்லாம் நல்லாகி அடுத்து என்ன பண்ணன்னு தெரியாம திருட்டு மொழி முழிச்சிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கால் வச்சுட்டு கர்த்தருக்கு கொடுக்க முடியல பாஸ்டர், அதென்ன கர்த்தருக்கு கொடுக்க முடியல பாஸ்டர்.
இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். கர்த்தர் முதல்ல இருக்க போகிறாரு, மீதி எல்லாம் பின்னாடி இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சரி, நம்ம எதுலெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணணும் எடுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை சத்தமா வாசிங்க. உன் பொருளாலோ எல்லா விளைவே முதற் பலனானாலோ கர்த்தரை என்ன பண்றீங்களா? நீங்க கொடுப்பது ஊழியத்துக்கோ ஸ்தாபனத்துக்கு கொடுக்கிற டொனேஷன் அல்ல, கர்த்தரை கனம் பண்றது. First you should think the giving is something spiritual thing. கொடுப்பது மாம்ச பிரகாரமான காரியம் கிடையாதுங்க. கொடுப்பது ஆவிக்குரிய விஷயம். முதல்ல இந்த நிலைமைக்குள்ள ஆவிக்குரிய சபை வரணும். Giving is not a physical thing, it's a spiritual thing. யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் கொடுப்பதை கர்த்தரை கனம் பண்ணுகிறவதாக நினைத்து, பிதாவாகிய தேவனை நீங்கள் ஆராதிப்பதாக நினைத்து கொடுப்பது கர்த்தரை கனம் பண்ணுவது. When you are giving, you are honoring God. நான் சொல்லுகிறேன், அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் திரும்ப எழும்பி நின்று கனப்படுத்துவார். நீ ஆன்லைன் வழியாக கொடுத்தாலும் சரி, கையில் கொடுத்தாலும் சரி, யாருக்கு தெரியாமல் பெட்டியில் போட்டாலும் சரி, கொடுப்பது கர்த்தரை கனப்படுத்து. உங்களுடைய 1000 ஸ்தோத்திர பலிகளை காட்டிலும் கர்த்தரை கனப்படுத்தும்படி நான் இதை கொடுக்குறேன். ஐ எம் ஹானரிங் காட். இது மொதப்படி. இந்த மைண்ட் செட்டோடு கொடுத்தீங்கன்னா அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துவார். வேதம் சொல்லுது, பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தருக்கு கொடுவா, கர்த்தரை கனம் பண்ணுவா. கர்த்தரை கனம் பண்ணு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய். உன் களஞ்சியங்கள் எப்படி நிரம்புமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பூரணமாய் நிரம்ப வைப்பார். உன் களஞ்சியங்கள் எப்படி நிரம்புமா? உன் ஆலைகளில் திராட்சை ரசம். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை கனம் பண்ணுகிற மைண்ட் செட்டோடு விதைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் களஞ்சியம், ஸ்டோர் ஹவுஸ், ஸ்டோர் ரூம் இன் அவர் ஹவுஸ். களஞ்சியம்னா தானியத்தை சேகரித்து வைக்கிற இடம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது உன் களஞ்சியங்கள் எப்படி நிரம்புமா? சரி, நம்ம வீட்டில் இப்போ ஸ்டோர் ரூம் கிடையாது. அப்போ நமக்கு இன்னைக்கு ஸ்டோர் ரூம் எது சொல்லுங்க? ஐயோ தலைவர்களே, எங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்போ எடுத்த உடனே ஒரு பொருள் வேணும், அதை வாங்கத்தக்கக்கூடிய சக்தி. அந்த காலத்தில் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சா அதை கர்த்தர் பூரணமாக நிரம்ப பண்ணினார். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வேணும், ஏதாவது ஒரு ஜாமா வேணும், அது உடனே வாங்கத்தக்கக்கூடிய ஸ்டோர் எங்கே இருக்குது? கூகுள் பே, யூபிஐ, ஃபோன்பே, பேடிஎம், பேங்க் அக்கௌண்ட்டு, உங்கள் பர்ஸ், இதுதான் ஸ்டோர் ரூம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம்? எங்கெல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கீங்களோ, சேர்த்து வைக்கிற இடங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்கள் எப்படி நிரம்புமா? எப்படி நிரம்புமா? கேட்கலாம். பாஸ்டர், அப்போ எனக்கு 5000 ரூபா தான் சம்பளம், 10,000 ரூபாய் தான் சம்பளம், இதில் எப்படி பாஸ்டர் பூரணம்? நான் சொல்லட்டுமா? அந்த 5000 ரூபாய்க்குள்ள கர்த்தர் உன்னுடைய தேவைகளை எல்லாம் உள்ளடக்கி உன்னை ஆசீர்வதித்து, ஒரு வீண் செலவு இல்லாமல், ஒரு மருத்துவ போராட்டம் இல்லாமல், ஒரு நோய் நொடி இல்லாமல், சிறுக வைத்திருந்தாலும் கம்மியாக வைத்திருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுக்கு காரணம், நம்ம முதல்ல யாரை கனம் பண்ணணுமா? நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாத சம்பளக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வார கூலிக்காரர்களாக இருக்கலாம், தின கூலிக்காரர்களாக இருக்கலாம். அந்த தொகையே நீங்கள் உங்கள் பர்சனலாக உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கோ செலவு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கீங்க கர்த்தருக்கு. பைபிள் சொல்லுது, கர்த்தரை கனம் பண்ணு. ஃபர்ஸ்ட் காட். அது ஒரு மாதம் சம்பளம் வருதா, ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வருதா, முதல்ல கர்த்தர், அதுக்கப்புறம் தான் எல்லாம். உன் பிள்ளை என்னதான் சம்பளம் போட்டு வரும்போது உன் மனைவியும் பிள்ளையும் ஃபோனை போட்டு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொன்னாலும், நீ வீட்டுக்கு வந்துட்டு முதல்ல கர்த்தருக்குன்னு
கொண்டு வாரியே இல்லையோ, அட்லீஸ்ட் ஆக்ட் ஆஃப் கிவிங் ப்ரிஃபரன்ஸ். தட்ஸ் பிப்ளிக்கல் பிரின்சிபல். ஆக்ட் ஆஃப் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் எப்படி அப்படின்னா, கடவுளுக்கு நீங்கள் நேரில் கொண்டு வந்து கொடுக்கீங்களோ இல்லையோ, கடவுளுக்குரியதை எடுத்து முதல்ல வச்சிடணும். பார்ட்டிஷன் பண்ணிடணும். முதல்ல வட்டி கடைக்கு பார்ட்டிஷன் பண்ணக்கூடாதுங்க. உங்கள் வீட்டில் பணம் வருதா, எடுத்த உடனே உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடக்கூடாது. எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் முதல்ல தேவனுக்கு ஒதுக்கிடணும். உண்மையை பார்க்குற கர்த்தர் ஒரு நாள் வரும், அபரிதமான ஆசீர்வதிப்பார். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதற் பலனாலும் யாரை கனம் பண்ணணுமா? முதல்ல கர்த்தரை கனம் பண்ணணும். இதை கர்த்தர் பார்க்கிறார். ஊரில் இருக்கிற வட்டி கடைக்கார, வேலவன் ஸ்டோரு, சின்னத்துறை, அங்கே இது அது இது லேண்டு லோன் இஎம்ஐ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் கர்த்தர் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார், என் அருமை மகனை, உன்னை ஆசீர்வச்சதே நான் தான், உன்னை உயர்த்தினதே நான் தான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்கிறோம், கர்த்தருக்கு முதன்மையாக கொடுக்கிறோம். இப்படி நீ கர்த்தரை கனம், இட்ஸ் வாட்ஸ் கால் ஹானரிங் காட். இன்னைக்கு பொருளாதார வாழ்க்கையில் சேதங்களுக்கு காரணம் கர்த்தரை நம்ம முதன்மையாக கனப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஐ வில் ஹானர் யூ லார்ட். கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுங்க, நான் உங்களை கனப்படுத்துவேன் ஆண்டவரே. நல்ல சத்தமாக சொல்லுங்க, நான் உங்களை கனப்படுத்துவேன் ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க, நான் உங்களை கனப்படுத்துவேன் ஆண்டவரே. அடுத்து தசம பாகம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமாக சொல்லுங்க, என்னது எடுங்க பார்க்கலாம். தசம பாகத்தின் 3 விதமான ஆசீர்வாதங்கள். The 3 blessings of giving tithe to God. தசம பாகத்தின் 3 விதமான ஆசீர்வாதம் எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 20வது வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு தசம பாகத்தை பற்றி பேசுகிற ஊழியக்காரங்க, நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன், என் மேலே வெறுப்பாக இருக்கா, தசம பாகம் பேசாத சபைக்கு போயிருங்க தயவு செஞ்சு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சொல்கிற தப்பாக நினைக்காது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் என்னதான் என்கிட்ட ஜோமனாலும், எத்தனை மாவட்டத்துக்கு எத்தனை அண்ணனை தேடி எத்தனை அண்ணியை தேடி அலைஞ்சாலும் சத்தியம் சத்தியம்தான். சத்தியத்தை தாண்டி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் கிடையாது, பிசாசு உங்களை ஒரு விதத்தில் உங்களை டிசீவ் பண்ணதுன்னு அர்த்தம். இன் மெனி டைம்ஸ் டெவில் வில் டிசீவ் பீப்புள். நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் பாவம் செய்கிறேன் பாஸ்டர், நல்லா இருக்கேன். பிசாசு உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை கையில் எடுத்து உன்னை நரகத்துக்கு நேராக கொண்டு போகிறதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறான். ஏன் தெரியுமா? நீ தவறுகள் செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய அடிகள் உழல அப்படின்னா கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். கர்த்தருடைய சிட்சை உன் வாழ்க்கையில் வராமல் நீ ஃப்ரீ ஃப்ளோவாக போறியா, அது பேர் கிருபை கிடையாது. பிசாசு உன்னை டிசீவ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நம்ம தசமபாகம் கொடுக்கலைன்னா பொருளாதார வாழ்க்கையில் மாற்றம் வரணும். அப்படி வரலைன்னா பிசாசு நம்மளை டிசீவ் பண்ணுது. உனக்கு கொஞ்ச காலம் அழகாக நடத்துவான். ஒரு 6 மாதம் 8 மாதம் 10வது மாதம் அழகாக நடத்துவான். 12வது மாதம் வரும் ஒரு சேதம் ஒரு வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போயிடுவாங்க. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் பிசாசுடைய ஆசீர்வாதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா கடைசி வரைக்கும் ஆசீர்வதிப்பார், நிரந்தரமாக ஆசீர்வதிப்பார், கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் நிலைநிற்கும். இங்கே தசம பாகம் மனுஷன் ஏற்படுத்தினதில்ல. நிறைய பேர் கேட்குற விஷயம், பாஸ்டர் தசம பாகம்னா என்ன? தசம பாகத்துடைய அர்த்தம் என்ன? தசம பாகம்னா கர்த்தர் நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதத்திலும் 10ல் 1 தேவனுக்கு. சத்தமா சொல்லுங்க, 10ல் 1 தேவனுக்கு. நிறைய பேர் சபைக்கு புது விசுவாசிகள் வாரீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காமிக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் தராருன்னா அதில் 1000 ரூபாய் 10ல் 1 பங்கு தேவனுக்கு. இந்த பிரின்சிபல் உங்களை பல மடங்கு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும். இன்னைக்கு சத்துருக்கள் கையில் இருந்து நிறைய பேருக்கு ஜெயம் இல்லை. சத்துருக்கள் மறைமுக பாவத்தில். நான் சொல்றேன், கிவிங் இஸ் நாட் அ பிசிக்கல் திங். கொடுப்பது சரீர பிரகாரமான காரியம் கிடையாது, கொடுப்பது ஆவிக்குரிய விஷயம். இதுதான் பிரச்சனைங்க. கர்த்தருக்கு கொடுக்குறோம் அந்த ரைட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் 10ல் 1 அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. அதை தொட்டா நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. curses will follow. சாபங்கள் பின்தொடரும். அதை பற்றி ஒரு மைண்டே உங்களுக்கு வரக்கூடாது.
அதை பற்றி ஒரு சிந்தனையே வரக்கூடாது. உங்களுக்கு 10,000 ரூபாய் வருதா, மனசை டியூன் பண்ணுங்க, 9,000 ரூபாய் தான் உங்கள் சம்பளம். The one is not belongs to you. அது ஒரு போர்ஷனாகவே நினைக்கக்கூடாது. நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த 1000 ரூபாயை மிச்சம் முடிச்சு வச்சோம்னா நம்ம ஏதாவதும் பண்ணலாமே. தம்பி, இந்த 1000 ரூபாய் தான் உனக்கு வேணையே. தஸ்ம பாகம், அந்த தொகை, அந்த பணம், அந்த ஆசீர்வாதம், அது நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. நம்ம அதை தொடுவதற்கு நமக்கு அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. வேதம் சொல்லுது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறது மனுஷனுக்கு என்ன பண்ணுமாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எ லேண்ட் லோக்கைட், நான் வாங்கின லேண்ட் லோக்கைட், நான் வாங்கின கார் அது எப்படியோ என்னை ஏமாத்தி அந்த கார் என்கிட்ட வித்துட்டாங்க, என் பணம் தேவையில்லாத இடத்துல லோக்கைட். பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதோ. கண்ணி பிசாசுலாம் வைக்க மாட்டான், அவர் வைப்பார். அவருக்கு தெரியும் ஓநாய்க்கு எப்படி கண்ணி வைக்கணும், பன்னிக்கு எப்படி கண்ணி வைக்கணும், நாய்க்கு எப்படி கண்ணி வைக்கணும்னு அவருக்கு தெரியும். எல்லாம் படைத்தவர் அவர். அப்போ இந்த தசம பாகத்தை பொறுத்த மட்டும் நம்ம அந்த தசம பாகத்தை எப்படி கையாளுறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் வேதத்தில் முதலாய் எந்தவித நியாயப்பிரமாணம் இல்லாமல் தசம பாகம் கொடுத்தவன் யார் தெரியுமா? ஆபிரகாம். இப்போ தசம பாகத்தை பொறுத்த மட்டும் நம்ம வாழ்க்கையில் அதை தொடவே கூடாது. 10ல் 1 அது க்ரூக்கட் மைண்ட், அதுக்கு நீ கொடுக்காம இருக்கலாம். ஒன்று கர்த்தருக்கு கொடுத்தா முழுசா கொடு, இல்லை கொடுக்காத. ஆண்டவரே கொடுக்க எனக்கு மனசுல, ஐ won't give it for you. பைபிள் சொல்லுது, நீங்கள் பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. பரிசேயர் சதுசேயர் நீதி என்ன? அந்த பரிசேயன் ஒருத்தன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஒற்றல் ஆகிலும் என்னது கடுகிலும் சீரக, சொல்லுங்க சத்தமா, சீரகத்திலும் அடுத்தா வெந்தயத்திலும் ஓமரிலும் எல்லாவற்றிலும் நான் என்ன பண்றேன்னா, இந்த பரிசேயனுடைய நீதி இப்படிப்பட்ட நீதினா என் நீதி அதை காட்டிலும் அதிகமா இருக்கணும். நீங்கள் அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் செய்ய வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சொத்துக்களாம் வித்து கர்த்தர் கொடுக்கணும். கொடுக்கலாம், உள்ளத்தில் வாஞ்சை இருந்தால் கொடுக்கலாம், கர்த்தர் ஏவினால் கொடுக்கலாம். ஆனால் அப்படி செய்யணும் என்பது வேத பிரமாணம் அல்ல. இட்ஸ் a practice has been done in the New Testament church. அது ஒரு மக்களாகவே உற்சாகத்தின் மிகுதினால் செய்த ஒரு காரியம், அவ்வளவுதான். அது பிரமாணம் கிடையாது. அது மக்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஹேபிட். இட்ஸ் a habit. அந்த காலத்தில் இயேசு சீக்கிரம் பூமிக்கு வந்துருவாரு. அவர் சொல்லிட்டு போனார் தெரியுமா, நான் எப்படி வானத்துக்கு போனோன்னு அதே மாதிரி திரும்ப பூமிக்கு வந்துடுவேன். அந்த நம்பிக்கையில் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு எப்படினாலும் சீக்கிரம் வந்துருவார்ல, நமக்கு வீடு தேவையில்லை, நமக்கு இடம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க. அதுக்கப்புறம் இயேசு வருவாரான்னு பார்த்தாங்க, வரலை. அடுத்த தலைமுறை கொடுக்காம நிப்பாட்டிட்டாங்க. அதான் சொல்லுறது, கிவிங் இஸ் ஆல் அபவுட் உணர்ச்சி வசத்தில் கொடுப்பதும் சரியில்லை. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா இப்போ கொடுப்பான், அடுத்து கொடுக்க மாட்டான். ஆனால் ஆவியில் நிரம்பி அதை ஒரு ஆவிக்குரிய காரியமாக நினச்சி அது ஆவிக்குரிய கிரியாய் நினச்சி கொடுத்தான்னா மரித்தான், ஆனாலும் இன்னும் பேசப்படுவான். அப்போ ஆபிரகாம் அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன் மட்டுமல்ல, அவன் தசம பாகங்களின் முன்மாதிரியானவன். அவனை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் தெரியுமா, விசுவாசிகளுக்கு தகப்பனா மாத்திரார். நான் சொல்லுகிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆபிரகாமின் விசுவாசத்தை தாங்க, ஆபிரகாமை போல நீ ஆசீர்வதிங்க. இனிமே இப்படி ஜோமனு, ஆபிரகாமை போல தசம பாகத்தில் உண்மையா இருக்க கிருபையை தாங்கன்னு ஜோமனு, அதுல உண்மையாயிரு, கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பன தன்னை போல மாற்றுவார். ஆபிரகாம்னாலே தசம பாகம் முடிஞ்சு போச்சு. எங்கும் சொல்லப்படாத, தேவனால் சொல்லப்படாத பிரமாணத்தை தேவனுக்காக மனரமியமா நிறைவேற்றான். He was called as a father of the believers. அவனை விசுவாசிகளுக்கு தகப்பனா மாத்தினது அவன் விசுவாசம் மட்டுமல்ல, அவன் விசுவாசித்த தேவனுக்கு அவன் கொடுத்த தசம பாகம். ஆபிரகாம் மட்டும் தசம பாகம் கொடுக்கல, அவங்க தாத்தா செஞ்ச தசம பாகத்தை பேராண்டி வரைக்கும் செய்யறான். அதனாலதான் அவன் பரம்பரையை கர்த்தர் இஸ்ரவேலா மாத்துறாரு. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமார்த்தியாக இவள்
விடுவிக்கப்படுவது கர்த்தருடைய சுத்தம் அல்லவா? எத்தனை பேர் சொல்றீங்க நம்மளாம் ஆபிரகாம் பரம்பரை? என்ன சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆபிரகாம் பரம்பரை? ஆபிரகாம் செய்யறத நானும் செய்யறேன், அதனால ஆபிரகாம் பரம்பரை. ஏன் நம்ம இயேசுவை உடையவர்கள்? இயேசு செய்யறது நம்ம செய்யறோம், நம்ம இயேசுவை உடையவர்கள். யார் பிசாசு உடையவர்கள்? பிசாசு செய்யறதை இவர் செய்யறான், அதனால பிசாசு உடையவன். ஏன் இவர் பேர் பாக்ஸர்? அவர் பாக்ஸிங் செய்யறார், அதனால அவரு பாக்ஸர். ஏன் இவர் வட்டி கடைக்காரர்? வட்டி கூடுறார், அதனால இவர் வட்டி கடைக்காரர். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க யாரு? ஐயோ சத்தமா திரும்ப சொல்லுங்க, நீங்க யாரு? ஆபிரகாமின் பிள்ளைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம்? கரங்களை வைத்தலையா சொல்லலாமே. ஆபிரகாமை போல கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆபிரகாம் சொல்லுகிறார், அவன் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்து வந்தான். சத்துருக்களை ஜெயிப்பது தசமபாகம். நீங்க தசமபாகம் கொடுக்கும் போதே சொல்லணும், ஆண்டவரே இந்த மாசம் எனக்கு எதிராக இருக்கிற தசமபாகம் ஃபண்டா நினைக்க கூடாது. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய விஷயம். நீங்க தசமபாகத்தை கையில உயர்த்தும் போதே சொல்லணும், இந்த மாசம் நான் விதைக்கிறேன், இந்த மாசம் எனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் அதம் பண்ணி போடுவாராக. என் தொழிலுக்கு எதிராகி வருகிற மனுஷ ஆயுதங்களை கர்த்தர் உடைப்பாராக. இந்த மாசம் நான் தசமபாகம் செலுத்துறேன் ஆண்டவரே. நீங்க இப்படி ஜெபிக்கணும், இந்த மாசம் நான் தசமபாகம் செலுத்துறேன், எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் மறைவதாக. இப்படி சொல்லி நீங்க விதைச்சு பாருங்களேன், சத்துருக்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார், பிசாசுகளை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார், மாந்திரிகத்தை கர்த்தர் அதமாக்குவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. Second, tithing will gives you hope. தசமபாகம் உனக்கு நம்பிக்கையை பெருக வைக்கும். எடுங்க பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புத்தகம், சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம், 28வது அதிகாரம் 22வது வசனம். நான் தூணாக நிறுத்தின கல். சரி, இது ஒரு ஆவிக்குரிய பொருத்தனை. ஆமென் சத்தமா சொல்லலாமே. நான் தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு என்னவா மாறும்? வீடாக மாறும். அடுத்து வாசிங்க. தேவரீர் பேரன் செய்யறான், தாத்தா செய்யறாரு, அடுத்து யார் செய்யறா? பேரன் செய்யறான். இடையில ஈசாக்கு செஞ்சானான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் அவனை குறித்து பெரிய இம்பாக்ட் இல்லை. நான் சொல்லட்டுமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில யாரை வச்சு கடவுள் பெரிய இம்பாக்ட் செய்வார்னா தசமபாகத்தில் ஒழுங்கா இருக்கவங்க. நல்லா கவனிங்க, பைபிள்ல 3 கேரக்டர்ஸ், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாம். இதுல யார ரொம்ப எல்லாருக்கும் தெரியும்? சத்தமா சொல்லுங்க, யார ரொம்ப தெரியும்? ஆபிரகாம். யார கர்த்தர் இஸ்ரவேலா மாத்தினாரு? ஈசாக்க. ஏங்க அவன் ரொம்ப ஜோம் பண்ணாங்க. பொண்டாட்டி வரும்போது கூட பொண்டாட்டி ஆர்வத்தில் இல்லாம அவன் பொண்டாட்டி வாரான்னு கூட தெரியாம கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தான். நான் கேட்கிறேன், ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் பெரிய ஆளுக்களை மாத்துவாரா, இல்ல தசமபாகம் கொடுக்கிறவங்களை கர்த்தர் பெரிய ஆளா மாத்துவாரா? தைரியமா அடிச்சு அசால்ட்டா சொல்லணும், கொடுக்கிறவனை கர்த்தர் பெரிய ஆளா மாத்துவார். ஈசாக்கு பொண்டாட்டி வராங்க, அவருடைய வருங்கால மனைவி வராங்க. இவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவரை பத்தி பெருசாலும் பேசப்படலை, ஏன்னா அவர் தேவனுக்கு விதைத்ததாக எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. ஆனா பேரை என்ன பண்றான்? தாத்தா செஞ்சதை பார்க்குறான். தாத்தா லைஃப்ல ஒரு சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பாட்டி மாட்டதெல்லாம் நம்மளுடைய வட்டாரங்கள் சீக்ரெட் ரெசிபி. மீன் குழம்புக்குரிய சீக்ரெட் ரெசிபி, சிக்கன் குழம்புக்கு சீக்ரெட் ரெசிபிலாம் கண்டுபிடிக்கிங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு சீக்ரெட் ரெசிபி. நீ படிக்காட்டினாலும் பரவாயில்ல, நீ ரொம்ப ஒரு சாதாரண வேலை பார்க்குறவனா இருந்தாலும் பரவாயில்ல, அடிமட்டமான ஒரு தொழில் செய்கிறவனா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பட்டணத்தில் கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறாரு, உன்னை உயர்த்த போகிறாரு. நீ செய்ய வேண்டிய ஒரே பொருத்தனை, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசமமாக கொடுப்பேன். ஆபிரகாம் செய்கிறாரு. அடுத்து யார் செய்கிறாத? யாக்கோபு செய்கிறான். இவனை தான் கர்த்தர் என்னவா மாத்துறாரு? இஸ்ரவேலா மாத்துறாரு. வெறும் கையா நிற்கிறவன் ஸ்பிரிச்சுவல் பொருத்தனையோடு நிற்கல. தேவரீர் தூணாக நிறுத்தினக்கல் தேவனுக்கு அவரவர் சக்திக்கு ஏற்ப, அவரவர் திராணிக்கேற்ப, அவரவர் பலத்துக்கேற்ப 10% தேவனுக்கு விதைக்கும் பொழுதா உங்க மேல இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்கள் இறங்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயம் பேசலாம் இந்த தசமபாகத்தை பத்தி. தசமபாகம் கொடுக்கும் போது ஸ்பிரிச்சுவல் ஆபரேஷன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய செயல்பாடு. சத்தமா சொல்லுங்க. மல்கியா 3:10 எடுத்து சத்தமா வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம்
எங்க கொண்டு வாருங்கள்? பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் எதை திறந்து? எங்கேயாவது பைபிளில் நீங்கள் ஜெபிக்கும் போது வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பேன்னு சொல்லியிருக்காரா? இல்லை நீங்கள் தசமபாகம் கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகளை திறப்பேன்னு சொல்லியிருக்காரா? நீங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து வாசிங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 8 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் நல்ல ஏமாத்துறீங்க அப்படின்னு பாஸ்டர் மட்டும் புலம்பல, கடவுளே புலம்புகிறார். அதனால தான் ஆண்டுட்டு சொல்லுவேன், நான் புலம்புறது தப்பே கிடையாது. நீரே மல்கியால இவனுங்க ஏமாத்துறதை பார்த்து புலம்பு எதுக்கு இப்படி புலம்புறீங்க? கையில் வல்லம இருக்குது, சத்துவம் இருக்குது, பலன் இருக்குது, தூக்கி டோஸ்ட் பண்ணுவீங்களா போட்டு புலம்பிக்கிட்டு? அவர் சொல்லுகிறார், மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துறார். என்ன வெளிப்படுத்துறார்? மனுஷன் தேவனை எல்லாம் செலவு பண்ணிட்டு கர்த்தர் கொண்டு வரீங்களா? நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி இங்கே கொண்டு வரீங்க. யூ ஆர் ட்ரீட்டிங் காட் இஸ் சம்திங் லைக். அதனால தான் சாபம் கொடுத்து சபிக்கப்பட்டவன் யாரு? காயின். கொடுத்து சாபம் மாற முடியுமா பாஸ்டர்? என்ன கேட்பாங்க, பாஸ்டர் நான் அந்த ஊழியத்துக்கு கொடுத்தேன், இந்த ஊழியத்துக்கு கொடுத்தேன், அந்த சர்ச்சை கொடுத்தேன், இந்த சர்ச்சை கொடுத்தேன். சரியான இடத்துல கொடுக்காட்டினாலும், சரியான முறையில் கொடுக்காட்டினாலும் கொடுத்தே சாபமாக மாறிடுவோம். சரியான முறையில் சரியான இடத்துல கொடுக்காட்டினாலும் கொடுத்தாலும் சாபம் வரும். அதனால தான் பாஸ்டர் நான் கொடுக்கவே மாட்டேன், அதை காட்டிலும் மோசமான சாபம் வரும். ஆண்டவர் புலம்புகிறார், மனுஷன் தேவனை என்னை ஏமாத்துவீங்களாடா? அடுத்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. நீங்களோ என்ன பண்ணிட்டீங்க? வஞ்சிக்கிறீங்க. எதனால் என்னை வஞ்சித்தீர்கள் என்றீர்கள்? நம்மளாவது தசமபாகத்தில் ஏமாத்துறோம். அந்த காலத்தில் இஸ்ரவேல் பயிலுக என்ன பண்ணியிருக்கானுங்க? காணிக்கையிலையும் வந்துட்டானுங்க. எனக்கு சும்மா அப்படி ஜாலியாக வந்து போடுறது கிடையாது, கொண்டுட்டு ஓடிடுறது. அதுக்கு இப்போ இருக்க மக்கள் மனதில் என்ன தெரியுமா? கொடுப்பது கர்த்தருக்கு மைண்ட் செட்டே கிடையாது. சர்ச்சுக்கு கொடுக்குறேன், பாஸ்டருக்கு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன், எல்லாம் உண்மைதான், மாற்றம் கிடையாது. ஆனால் கொடுப்பது கர்த்தருக்கு கொடுக்குறோம். இட்ஸ் சம்திங் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய ரீதியாய் இது எனக்குது. ஆமென். அவர் சொல்லுகிறார், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அடுத்து வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், நீ எப்படிப்பட்டவன்? நீ பரம்பரை சாபத்தை காட்டிலும் மோசமான சாபம் கர்த்தர் வாயினால் வாங்குற சாபம். சாபத்தில் நிறைய சாபம் இருக்குது. ஒன்று பரம்பரை சாபம், இன்னொன்று தேவன் விட்ட சாபம், மூணாவது மனுஷர்கள் விட்ட சாபம். மூணில் எந்த சாபம் பெரியது? எங்க சத்தமா சொல்லுங்க, மூணுல எந்த சாபம் பெருசு? ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜனங்கள் பாவம் செய்யும் போது கர்த்தர் சபிக்கல, ஜனங்கள் அவருக்கு விரோதமா பேசும் போதெல்லாம் சபிக்கல. ஆனால் தசமபாகத்தில் கை வைக்கும் போது கர்த்தர் சபிக்கிறார். இன்னைக்கு ஏன் உன் குடும்பத்தில் கடன் தலைக்கு மேலே ஓடுது? ஏன் உன் உடம்புல நோய் நொடி போட்டு வாட்டி எடுக்குது? ஏன் சமாதானமான வாழ்க்கையில்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொள். கர்த்தருக்காக கொடுப்பேன், கொடுக்க வேண்டிய முறையில் கொடுப்பேன், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பேன். வேதம் சொல்லுது, எங்க நீங்க கொண்டு வரணுமா? பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. தசமபாகம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் ஆலயம் மட்டும்தான். ஆண்டவர் உங்களை ஜட்ஜ் பண்ணி கொடுக்க சொல்லல. நல்லா கவனிங்க, வேத சத்தியம் என்பது உன் கண்ணினால பார்த்து நிதானிச்சு கர்த்தர் கொடுக்க சொல்லல. வேதம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி கொடுக்கணும். உன் மனசாட்சி படி நீ கொடுக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய்யணும். அவனை போஷிக்கிறதுக்கு கர்த்தர் வழிவாசல வச்சிருப்பார், அவனை நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபைகளை வச்சிருப்பார், அவங்கள போஷிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை செய். ஏன்னா கர்த்தர் உன் கையில கொடுத்ததான் கேட்பார ஒழிய அவன் கையில கர்த்தர் கேட்க மாட்டார். வாக்கு தத்தங்களை செயல்படுத்துவது தசமபாகம். என்ன? எபிரேயர் 7வது அதிகாரம் 6-10 சத்தமா வாசிங்க. ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி எதை பெற்றவனை? வாக்கு தத்தங்களை பெற்றவனை. நான் சொல்லட்டுமா? ஆபிரகாம் யாருக்கு தெரியுமா தசமபாகம் கொடுத்தான்? சாலேமின் ராஜாவாகிய
மெல்கிசேதேக்கு என்கிற ஆசாரியன் கரங்களில் என்ன பண்ணினான்? அவன் தசமபாகத்தை கொடுத்தான். அந்த ஆசாரியன் என்ன பண்ணானான்? வாக்குத்தத்தங்களை ஆசீர்வதிச்சான். அதனால தான் ஜாதிகளுக்கு தகப்பனா மாறினான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமே. வாக்குத்தத்தங்களை செயல்படுத்துவது தசமபாகம். அடுத்த வசனம் நேரா போலாம், பார்க்கலாம். எடுங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சத்தமா வாசிங்க. எபிரேயர் 7:10 வாசிங்க. தஸ்மபாகம் வாங்கிற அவனோ ஆபிரகாமின் மூலமாய் தஸ்மபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். நீ ஒருத்தனுக்கு தஸ்மபாகம் கொடுக்கீங்க, ஒரு சர்ச்சில் தஸ்மபாகம் கொடுக்கீங்கன்னா அந்த சர்ச்சு தஸ்மபாகம் கொடுக்கிற சர்ச்சா இருக்கணும். ஹலோ, ஸ்தாபனத்துக்கு மாசம் மாசம் அனுப்புற தொகையா இருக்கக்கூடாது. டைத்து கொடுக்கிற சபையா இருக்கணும். சர்ச்சு கட்டி கொடுக்குற சபையாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. அந்த சபை டைத்து கொடுக்குற சபையாக இருக்கணும். அந்த சர்ச்சும் அந்த ஆசாரியனும் தான் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி ஆசீர்வதிக்க தகுதி பெற்றவங்க. சில பேர்லாம் தசமபாகம் கொடுக்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுறாங்களே, அவங்க ஊழியத்துக்கெல்லாம் விதைச்சா யார் ஆசீர்வதிப்பா? சாபம் ஒரு குடும்பங்களில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கொடுக்குற ஊழியம் பிப்ளிக்கலாக ஸ்டாண்டர்டாக இருக்கா? அனாய்டிங் ஸ்டாண்டர்ட்லாம் ரெண்டாவது. அனாய்டிங்லாம் காலத்துக்கு ஏற்றாப்புல வரும், காலத்துக்கு ஏற்றாப்புல மாறி மாறி போயிடும். வார்த்தை மட்டும்தான் மாறாது. அல்லேலூயா. பாஸ்டருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிச்சுட்டு அவன் காணாம போயிட்டான். கூட இருந்து ஆசீர்வதித்தது கர்த்தர், கூட இருந்து உயர்த்தினது கர்த்தர். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஒண்ணுமில்லாத உங்களை இன்னைக்கு உயர்த்த போவது தசமபாகம். யாக்கோபு தன்னந்தனியா விரட்டப்பட்ட நிலைமையில் நிற்கும் போது அவனை ஆசீர்வதித்தது தசமபாகம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் தசமபாகம். உலக பிரகமான ஆசீர்வாதத்துக்கு திறவுகோலை நான் சொல்லி தந்துட்டேன். பிடிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நன்மைகளை பார்ப்பீங்க, விருத்தியை பார்ப்பீங்க. ஸ்ட்ராங்காக மனசில் ஏற்றுங்க. கிவிங், கொடுப்பது என்பது அது மாம்சரீகமான காரியம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய விஷயம். நான் இதை ஆவியில் டீல் பண்ணுறேன். நான் ஆவியில் டீல் பண்ணும்போது கர்த்தர் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கிறாரு, பரம்பரை சாபத்தை உடைக்கிறாரு. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க. ஆபிரகாம் பரம்பரை சாபம் உடையவன், அதனால தான் அவன் கர்ப்பம் அடைக்கப்பட்டுச்சு. ஆபிரகாம் பரம்பரை சாபம் உடையவன். அவங்க அப்பா பயங்கரமான விக்கிரக சிலைகளை செஞ்சு விற்கிறவன். அவன் கர்ப்பத்தை கர்த்தரை அடைச்சி போட்டார். ஆனால் இவனுக்குள்ள தசமபாகம் என்கிற ஒரு வல்லமையான ஆயுதம் இவன் கையில் இருந்ததுனால பரம்பரை சாபத்தெல்லாம் பிரேக் பண்ணி, விக்கிரக வழிபாட்டு சாபத்தெல்லாம் பிரேக் பண்ணி ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தரை மாற்றினார். ரெண்டாவது கட்ட ஆசீர்வாதம் நான் சொன்னேன். கர்த்தருக்கு எல்லாம் நம்ம தசமபாகம் கொடுக்குறோம், அடுத்து மனுஷர்களுக்கு கொடுக்குறோம், அடுத்து தான தர்மங்களை செய்கிறோம். இது எல்லாமே லைஃப்ல நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு ஒரு இக்கட்டு பிரச்சனை வரும்போது கர்த்தர் நமக்கு உதவியாக எழும்பி வருவார்.